தளபதி விஜயோட நியூ லுக்கை பத்தி தான் இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமா பேசப்பட்டு வருது. அதை பத்தி தான் நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். விஜய் பத்தி நிறைய விஷயங்கள் வெளியில பேசப்பட்டுட்டு தான் வருது. இந்த வகையில விஜய் தன்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ரசிகர்களோட சேர்ந்து ஒரு பிக் ஒன்று எடுத்து வந்திருக்காரு. அதுல வேற லெவல் லுக்ல இருக்காரு. அதை பத்தி தான் சொல்ல போறேன். இந்த போட்டோ வந்து நிறைய இடத்துல ஷேர் ஆகிட்டு இருக்கு. லியோ படத்துக்கு அப்புறம் இவர் வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடிச்சிட்டு வர படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துல டபுள் கேரக்டர்ல நடிக்கிறாரு. ஒன்னு அப்பா, இன்னொன்னு பையன். அப்பா கேரக்டர் ஆல்ரெடி வந்து ஷூட் முடிஞ்சதுனால இப்ப பையனோட கேரக்டருக்கு ஷூட் நடந்துட்டு இருக்கு போல. அதனால இவரோட லுக்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஷேவ் பண்ணிருக்காங்க, டி-ஷர்ட் போட்டிருக்காரு. பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு. அதுல ரசிகர்களோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்த அந்த செல்ஃபி இப்ப நிறைய விஷயங்களுக்கு கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, இதுல விஜய் பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்துட்டு இருக்காரு. மாஸ்க் ஹீரோவாவே எப்போதும் விஜய் நம்ம பார்த்துட்டே இருப்போம். பட் இந்த கேரக்டர்ல வந்து கொஞ்சம் டம்மியா தான் இருக்காரு. பிகாஸ் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அவரோட லுக்கு வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் ஷேவ்லாம் பண்ணி ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டு மீசையெல்லாம் எடுத்துருந்துருக்காரு. பார்க்கவே கொஞ்சம் ரசிகர்கள் கிட்ட ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதை காட்டாமையே இருந்திருக்கலாம், ஏன் நீங்க காட்டுனீங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தி கோட் படத்தோட இயக்குனரான வெங்கட் பிரபு படப்பிடிப்பு தளத்துல இருக்கும் பொழுது விஜய்க்கு ஒரு டிஷர்ட் கூட வாங்கி கொடுக்கலையா, காசு கூட இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.